வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கங்கையில் சேரும் பாவங்கள் என்ன ஆகின்றன? ஒரு சமயம் கங்கையில் நீராட மகான் ஒருவர் வந்தார். அங்கு சாக்கடை நீர் கங்கையில் கலப்பதை அவர் கண்டார். அது அவருக்கு அருவெருப்பை தர கங்கையில் நீராடாமலேயே அவர் போக ஆரம்பித்தார். இதை கண்ட கங்கைக்கு வருத்தம் ஏற்பட அவர் நீராடாமல் செல்லும் காரணத்தை கேட்டார். அதற்கு அவர் கழிவுநீர் கலந்த பாவங்களை சுமக்கும் கங்கையில் தாம் நீராட விரும்பவில்லை என்றார். அதற்கு கங்கை, குளிப்பவர்களின் பாவங்களும் சாக்கடை நீர் பாவங்களும் கங்கையில் நீராட வருபவர்களை அணுகாது. ஆகவே நீங்கள் செய்வது சரியல்ல என்றாள். கங்கை கூறியதை சோதிக்க விரும்பினார் அந்த மகான். கங்கையில் கலக்கும் இடமாகிய சமுத்திரத்திடம், கங்கை சுமக்கும் பாவங்கள் எல்லாம் உன்னிடம்தான் குவிக்கப்படுகிறது. அப்படி உன்னிடம் நீராடினால் அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேராதா என்றார். அதற்கு சமுத்திரம் கூறியது, பாவங்கள் என்னிடம் தங்குவதில்லை. அதை சூரிய பகவான் ஆவியாக்கி கொண்டு செல்கிறார். ஆகவே என்னிடம் நீராடுபவர்க்கு பாவம் வந்து சேராது என்றார். பிறகு அந்த மகான் காயத்ரி மந்திரம் ஜபித்து சூரியனை வரவழைத்து, கடல் நீரை ஆவியாக்குகிறாய், அப்படியானால் நீயும் பாவங்களுக்கு உடந்தைதானே என கேட்டார். அதற்கு சூரிய பகவான், அந்த பாவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் கொண்டு வருவதை மேகங்கள் ஆர்வத்தோடு உறிஞ்சி குடிக்கின்றன. பிறகு இமயமலையில் அவை தங்குகின்றன. ஆகவே பாவங்கள் இந்த மேகங்களையே சேரும் என்றார். பிறகு அவர் மேகங்களை அழைத்து, இப்படி பாவங்களை சுமந்து தெரிய உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என கேட்க, அவை நாங்கள் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். எஜமானன் நல்லதோ கெட்டதோ எதை போட்டாலும் சுமந்து செல்லும் வாகனம் போல் நாங்கள் இருக்கிறோம். மக்கள் கொடுத்ததை மழையாக செய்கிறோம். அதை பூமி தேவி ஏற்கிறாள். ஆகையால் பாவங்கள் அவரையே சேரும் என்றன. மழை பெய்வதால் பயிர்கள் வளர்ந்திருந்தன. மகான் பூமி தேவியிடம், தாயே, இந்த பயிர்கள் புண்ணியத்தின் பலனா அல்லது பாவத்தின் பலனா? பாவத்தின் பலனென்றால் நீ உன்னிடம் வைத்திருப்பது பாவங்களா என கேட்க, அதற்கு பூமாதேவி, இது பாவமா புண்ணியமா என்று எனக்கு தெரியாது. எந்த பயிர்களை கர்ம வினைக்கேற்ப மக்கள் அனுபவிக்கிறார்கள், பிறகு அவற்றை கழிவுப் பொருட்களாக என் மீதே போட்டு விடுகிறார்கள். நான் அவற்றை கங்காதேவியிடம் கொண்டு சேர்த்துவிடும் தர்மத்தை செய்கிறேன் என்றாள். அந்த மகானுக்கு ஒன்றும் புரியவில்லை. திரும்பவும் கங்கைக்கரை வந்தார். அப்போது அவர் கங்காதேவியிடம், மகளே, நீ சொன்னது ஒன்று, ஆனால் நடப்பதோ வேறு. பாவங்கள் என்னதான் ஆகின்றன என்று சமுத்திரம் முதல் பூமி தேவி வரை விசாரித்து பார்த்தேன். கங்கையில் குவிக்கப்படும் பாவங்கள் சக்கரம் போல் சுழன்று உன்னையே திரும்பவும் அடைகின்றன. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றார். உடனே கங்காதேவி, ஐயா, மக்கள் செய்யும் பாவங்கள் எல்லாம் சக்கரம் போல் சுழன்று பூமியையும் என்னையும் வந்து அடைகின்றன. எங்களது இந்த துன்பத்திற்கு விமோசனம் தரக்கூடியவர்களாக இருப்பது தங்களைப் போன்ற உண்மையான ஆத்மாக்களே ஆவர். ஒரு உண்மையான மகான் என்னிடம் நீராடும் போது என்னிடம் சேர்க்கப்பட்ட பாவங்கள் வெகுவாக குறைகின்றன. தங்களைப் போன்ற உண்மையான ஆத்மாக்கள் நடப்பது, பேசுவது, சிந்திப்பது, உண்பது, உறங்குவது
என்று எந்த செயலை செய்தாலும் அவர்களிடம் திகழும் தெய்வீகம் காரணமாக பூமி தேவி மற்றும் நமது பாவங்கள் குறைகின்றன. ஆகவே உங்களை மாதிரி மகான்களுக்கான தொடர்பு கிடைக்க நானும் பூமி தேவியும் ஏங்குகிறோம். உண்மையான மகான்களே எங்கள் இருவருக்கும் உத்தம தெய்வங்களாக திகழ்கிறீர்கள் என்று கூற முனிவர் குழப்பம் நீங்கியது. மகானும் மகிழ்ச்சியுடன் கங்கையில் நீராடினார். இதனால் கங்கையும் மகிழ்ச்சி அடைந்தாள். நன்றி, வணக்கம்.